சீரகம் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. மிளகா ஒரு மிளகா போட்டுக்கோங்க, வர மிளகா. மல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 20 பல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அப்புறமேட்டு தான் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அரைக்கணும். அரைச்சாச்சு. தக்காளி 3 தக்காளி, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, அதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு வடைச்சட்டியில். அந்த மசாலாவை போட்டு தாளித்து விடுங்க. அந்த கரைச்சி வச்ச புளி தக்காளியை போடுங்க, கொத்தமல்லி தழை போடுங்க. ரசம் கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான ரசம் ரெடி. யாருக்கெல்லாம் பிடிக்கும்?